நான் என்ன துன்பம் செய்தேன்? எனக்கு மட்டுமே இப்படி நடக்கின்றது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றேன். இருந்த போதும் எனக்குரிய சொத்துக்கள் அனைத்தும் அழிந்து வீணாகிவிட்டது. என்னிடமிருந்த பல கோடி சொத்துக்கள் அழிந்து போய்விட்டது. இப்பொழுது நிற்கதியாகி நிற்கின்றேன் என்றெல்லாம் புலம்புகின்றாய். கஷ்டப்பட்டு பல கோடி சொத்துக்களை சேர்த்து வைத்தேன். இப்பொழுது எல்லா சொத்துக்களும் என்னிடமிருந்து விலகிவிட்டது. நான் செல்வந்தனாக இருப்பதற்கு தகுதியற்றவனாகிவிட்டேனா என்று கேட்பது எனக்கு கேட்கின்றது. எதற்கும் கவலைப்படாதே. உனக்கு வேண்டிய சொத்து உன்னிடம்தான் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நீ செய்த சில செயற்பாடுகளால் தான் நீ இப்படி இருக்கின்றாய். அனைத்து சொத்துக்களும் உனக்கு மீண்டும் உன்னிடமே வழங்க காத்திருக்கின்றேன். ஆயினும் உனக்கு சில சோதனைகள் காத்திருக்கின்றது. அந்த சோதனைகளில் நீ வெற்றி பெற்றால் தான் அந்த சொத்துக்களை மீண்டும் உன்னிடம் கொடுப்பேன். ஏனெனில் அந்த சொத்து மீண்டும் உன்னிடம் இருந்து வேறு யாருக்காவது சென்றால் அதை மீண்டும் திருப்பி கொடுத்து விட முடியாது. அதனால் தான் இந்த சோதனைகளை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும். கஷ்டப்பட்டு பல சொத்துக்களை நீ சேர்த்து வைத்தாய், இல்லை என்று சொல்லவில்லை. நேர்மையான வழியில் சம்பாதித்தாய். ஆனால் இப்பொழுது சில காலமாக நீ நேர்மை தவறியமையால் தான் அந்த சொத்துக்கள் உன்னிடமிருந்து வேறொரு நபருக்கு சென்றுவிட்டது. நீயாய் அவர்களுக்கு விருப்பத்துடன் கொடுக்கவில்லை. ஆயினும் அவர்களால் அபகரிக்கப்பட்டு விட்டது. நீ ஏமாற்றப்பட்டு விட்டாய். நீ நம்பி உனது உற்ற நண்பனாக ஏற்றுக்கொண்ட ஒருவரால் தான் இந்த பணம் அபகரிக்கப்பட்டுள்ளது. பார்த்து பாராமல் அவனின் நண்பன் தானே என்று நீ ஊதாரித்தனமாக செலவழித்தாய். இப்பொழுது தெரிகிறதா, ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடு என்று ஏன் கூறப்பட்டதென்று? மனிதனாக பிறந்த எவரிடத்திலும் நட்போ காதலோ அளவோடு இருந்தால் தான் அது நன்றாக அமையும். இல்லையேல் அது நெஞ்சாகிவிடும். ஆனால் என்னிடம் நீ அதிதீவிர பக்தி கொண்டு என்னை வேண்டினாய் அல்லவா? அதற்கு நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு வேண்டிய அனைத்தையும் திரும்ப பெற்று கொடுப்பேன். இதை நான் உனக்கு கூற வேண்டிய சூழ்நிலையில் இருப்பதால் தான் இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றேன். ஏனெனில் நீ என்னிடம் கேட்ட கேள்விகள் அப்படிப்பட்டவை. உனது சொத்துக்கள் முற்றாக உன்னை விட்டு விலகி நீ நடுத்தருவிற்கு வந்ததற்கான காரணம் என்ன என்று நாள்தோறும் கேட்டு புலம்பிக் கொண்டிருப்பது என் செவிக்கு எட்டியதனால் தான் இந்த கருத்துக்களை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இனிவரும் காலங்கள் உனக்கு அந்த சொத்துக்கள் மீண்டும் சிறிது சிறிதாக சேரும். ஆனால் மீண்டும் அந்த சொத்துக்களை நீ பாதுகாக்கும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லையேல் அந்த சொத்துக்கள் மீண்டும் அழிந்துவிடும் சாத்தியம் இருக்கின்றது. மாளிகையில் அமர்ந்திருந்த நீ இப்பொழுது குடிசை வீட்டிற்கு கூட வழியில்லாத நிலைமைக்கு வர காரணம் யார்? நீ சேர்த்து வைத்த உனது தீய பழக்கமுடைய நண்பர்கள்தான். ஆரம்ப காலங்களில் நீ சொத்து சேர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட மாமனிதனாக இருந்தாய்? இப்பொழுது அவர்களுடன் சேர்ந்து பயணித்ததன் காரணமாக எங்கு வந்து நிற்கின்றாய் என்பதையெல்லாம் சற்று நிதானமாக யோசித்து பார்த்தால் உனக்கு விளங்கும். உன்னை சுற்றி பல நண்பர்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒரு நண்பனாவது உற்ற நண்பனாகவும் நல்ல அறிவுரைகள் கூறும் நண்பனாகவும் உனக்கு துன்பம் வருகின்ற பொழுது தோள் கொடுக்கும் நண்பனாகவும் இருக்கும் நண்பனை தேர்வு செய்து கொள். அப்பொழுதுதான் உன் உயர்ச்சிக்கு வழிவகுக்கும் பல பாதைகளை நீ அறிவாய். அதற்கேற்ப உன் நண்பனும் உன்னுடன் பயணிப்பான். இனிவரும் காலங்கள் உனக்கு நல்ல காலமாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. அதனால் உன்னை விட்டு பிரிந்து சென்ற நண்பர்கள் அப்படியே போகட்டும் என்று விட்டுவிடு. மீண்டும் நீ தேடி அலைந்து அவர்களை மீண்டும் நண்பனாக ஆக்கிக் கொள்ள நினைக்க வேண்டாம். இனிவரும் காலங்களில் நீ நேர்மையுடனும் சுயமரியாதையுடனும் நடந்து கொண்டால் உனக்கேற்ற நல்ல நண்பன் ஒருவன் கிடைப்பான். அதற்கேற்ப உன் வாழ்க்கையை நல்ல முறையில் நகர்த்தி கொண்டு செல்வாய். இது நிச்சயம் நடக்கும்.